கைஸ், பேக் டு ராம்நாட். ஸோ ராம்நாட்லேருந்து நம்ம பார்ட் 2, அதாவது பார்ட் 2 ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ராம்நாட்லேருந்து நம்ம ராம்நாட்டில் வந்து லாஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க களியாக்கவில்லை வேளாங்கண்ணி பஸ்ஸு நம்ம ராம்நாட் வரையும் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதோட சக்ஸஸ் நல்லா ஓவர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அதுக்கு வந்து செகண்ட் பார்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் பஸ்ஸு ராம்நாட் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேரல. டைம் பார்த்தீங்கன்னா 11:20 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ நேரம் பார்த்திங்கன்னா 10:50 ஆகுது. இன்னொரு ½ அன் ஹவர் இருக்குது. ஸோ வெயிட்டிங் இந்த பஸ் ஸ்டாண்ட். இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஈஸியாரில் அமையும். நான் ஆல்ரெடி நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் ராம்நாட்டிலேருந்து ஈஸியாரில் பட்டுக்கோட்டை வரைக்கும் புதுவை போயிருந்தோம் வேளாங்கண்ணிலேருந்து. ஸோ இதே சேம் ட்ரிப் தான், ரூட்டு தான். ஸோ பஸ் வரட்டும், வெயிட் பண்ணலாம். தென் யூ கேன் ஸ்டார்ட் தி பஸ் ட்ராவல். இப்போ ராம்நாட் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு கிடையாது, பட் மதுரைக்கு ஒரு ஏசி பஸ் வந்திருக்கு. அவங்களுக்கு 3 நினைக்கிறேன். ஸோ இதான் மதுரைக்கு ஏசி பஸ் இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ராமேஸ்வரம் நிற்குது, திருநெல்வேலி கார்ப்பரேஷன் பஸ்ஸு. அப்புறம் பவானி நிற்கிது. அது இப்போ தான் ஜஸ்ட் காரைக்குடிலேருந்து ராம்நாட் வந்திருக்கு. ராமேஸ்வரம். திருச்செந்தூர், தூத்துக்குடி, சாயல்குடி, ராமநாதபுரம். வேளாங்கண்ணி, திசைமலை டு வேளாங்கண்ணி பஸ். ஸோ களியாக்கவிலைக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி வரும் அந்த பஸ்ஸு. ஸோ ராமநாட்டில் வந்து கிளம்புது. திசைமலை டு வேளாங்கண்ணி. ஸோ ராம்நாட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லாஸ்ட் பஸ் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு 10:30 தான். அதுக்கு வர பஸ் கிடையாது. அப்புறம் இயர்லி மார்னிங் 4:30 தான் பஸ் இருக்குது. திருச்சி மட்டும் இல்லை, காரைக்குடி, தேவட்டம் அந்த ரூட்டு கூட உங்களுக்கு 10:30 லாஸ்ட் பஸ்ஸு. பட் மற்ற சைடு இப்போ லைக் ராமேஸ்வரம், மதுரை, வேளாங்கண்ணி ரூட்டு, இந்த பக்கம் நாகர்கோவில், திருநெல்வேலி ரூட்டுக்கெலாம் வந்து பஸ் இருக்குது. பட் திருச்சி ரூட்டுக்கு மட்டும்தான் கிடையாது. 10:30 தான் லாஸ்ட் பஸ். வேளாங்கண்ணி. ஸோ கைஸ், செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணாச்சி வந்து பஸ் எடுத்தாப்புல சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டில் வேளாங்கண்ணி வரைக்கும் நம்ம ஜேர்னி கண்டினியூ ஆக போகுது. மார்த்தாண்டம் SCDC. கண்டுக்கலை, பிஸியாக இருக்க டிக்கெட்டில். ஸோ சார் 11:20 அண்ணாச்சி கரெக்டாக வந்தார். 11:20க்கு நான் கூட ஒரு முன்னே நினச்சேன். சார் பங்க்சுவாலிட்டி வந்துட்டாங்க. கைஸ், நான் டிக்கெட் பேச சொல்லிடுறேன். இப்போ டிக்கெட் வந்து ராம்நாட்லேருந்து வேளாங்கண்ணி பார்த்தீங்கன்னா 180 வாங்குறாங்க, 180 ரூபா. ஏது இப்போ ஸ்டார்டிங் களியாக்கவிலேருந்து வேளாங்கண்ணி போனால் 420 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க.
கைஸ், மணமேல்குடி வந்திருக்கோம். ஸோ மணமேல்குடியில் ஒரு டீ பிரேக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா சரியாக 1 மணி ஆகுது. டிரைவிங் பார்த்துட்ருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. அண்ணன் சஜான்னு விட்டு வந்தார். அருமையான டிரைவிங். ஒன்றும் கிடையாதுண்ணா. லாஸ்ட் வேளாங்கண்ணி 61 கிலோமீட்டர்.
சரி, உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோடய பேர் சாந்தகுமார். சாந்தகுமார். உங்கள் நேட்டிவ் சொந்த ஊர்? என்னோடய சொந்த ஊர் மார்த்தாண்டம். மார்த்தாண்டம். உங்கள் டிரைவிங் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. அந்த ஓவர்டேக்கிங்கு அந்த ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணீங்க, எனக்கு பிடிச்சது. அது எப்படி, எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிரைவிங்கில்? டிரைவிங்கில் எனக்கு ஒரு 30 வருஷம் இருக்கும். 30 வருஷம் இருக்குமா? ஆமாம். ஓ அப்படியா, ஓகே. இப்போ அப்போ இந்த கார்பரேஷனுக்கு முன்னாடி நீங்கள்? ஆமாம், லாரி சொந்தமாக லாரி வச்சுருந்தீங்க. ட்ரெய்லர் வச்சுருந்தேன். சரி சரி சரி. அதனால் அப்போவே உங்கள் டிரைவிங் மற்றபடி? ஆமாம். அப்போ இல்லை, இந்தியா ஃபுல்லாக போயிருக்கேன். இந்தியாவில் போயிருக்கீங்க? 90% ஸ்டேட்டு ஃபுல்லாக போயிருக்கேன். வெரி குட் இருக்கு. அப்புறம் இந்த வேலை கிடச்சோடனே லாரி இழுத்துட்டேன். வித்துட்டீங்க. இப்போ வேலை கிடச்சோன்னே இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? 2007 ஒர்க் பண்ணுறேன். சரி. கல்ஃப் கண்ட்ரியில் ஒரு 5 நாட்டில் ஓடி இருப்பேன். சரி சரி சரி. 5 நாள் டிரைவிங் போயிருக்கீங்க. இப்போ இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வச்சுருந்தீங்களா? இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இல்லை, அது கல்ஃப் லைசன்ஸ் தான். சரி சரி சரி. இப்போ இருக்க வேலிட்டி இருக்கா இல்லை அது? இல்லை நான் இப்போ அப்படி இல்லை, அது இப்போ நீங்கள் போனால் ரினியூ பண்ணும். சரி சரி சரி. ஸோ அதனால் உங்கள் ஸ்டைலே இப்போ வித்தியாசமாக இருக்கா டிரைவிங்கு? அதனாலயா அப்படி எல்லா ஊரும் ஓடுனாலையா இல்லை எப்படி? ஏன்னா வித்தியாசமாக நான் பார்க்குறேன் உங்கள் டிரைவிங்கை. நான் வந்து
நம்ம ஐஆர்டி ட்ரைனிங் வேற இருக்கு. கொஞ்சம் இந்த ரூல்ஸ் படி ஓட்டுவோம். ஃபாரின்ல இருந்து நம்ம ரூல்ஸ் படி தான் ஓட்டணும். ஓட்டுறீங்க கரெக்டு. பட் இந்த ஓவர்டேக்லாம் பார்த்தா அழகாக இப்போ ஸ்லோ பண்ணிலாம் ஓட்டுவோம். நீங்கள் கொஞ்சம் பிக்கப் ஆகி ஓவர்டேக் பண்ணுறீங்க. அதான் சார் ஓவர்டேக்ங்கிறதே ஸ்பீடாக தான் பண்ணணும். ஓவர்டேக் பண்ணும்போது ஸ்பீடாக தான் பண்ணணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது. இல்லை எவ்வளோ குயிக்காக நம்ம ஆமாம் அந்த பிக்கப் சார் அந்த பிக்கப் டைம் வந்து கொஞ்சம் கூடுதலாக தெரியுது எனக்கு. நீங்கள் பார்க்குறது நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் சூப்பராக அப்படியே அழகாக பண்ணி போகிறீங்கல்ல. எவ்வளோ வேகமாக பிக்கப் பண்ணி ஓவர்டேக் பண்ண அப்படி தான் பண்ணணும். அப்படி தான் பண்ணுறீங்க. வெரி குட் வெரி குட். இப்போது உங்கள் கார்பரேஷன் இப்போ எந்த ரூட்டில் அதிகமாக ஓடிருக்கீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேளாங்கண்ணி ரூட் அதிகமாக ஓடிருக்கீங்களா இல்லை வேற எங்கேயாவது இல்லை வேளாங்கண்ணி இதுதான். வேளாங்கண்ணி வண்டி விட்டு அன்னையிலேருந்து முதல் நாள்லேருந்து நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நான் ஓட்டிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷம் ஓடிட்டு இருக்கீங்க இப்போ. கோயம்புத்தூர், அப்புறம் எஸ்சிடிசியில் இருக்கும்போது கூடலூர், கன்னியாகுமரி கூடலூர். ஊட்டி கூடலூரா? ஆமாம் கன்னியாகுமரி கூடலூர். அதான் என்னோட செட்டில் வண்டி எஸ்சிடிசியில் இருக்கும்போது. எத்தனை வருஷம் ஓட்டினீங்க? ஃபஸ்ட்டு தூத்துக்குடி அப்பாயின்மெண்ட். அன்றைய வந்து எனக்கு எர்ணாகுளம் தூத்துக்குடி பிரான்ச்சு. தூத்துக்குடியில் இருந்தாலும் குருவாயூர் எஸ்சிடிசி. வந்து கன்னியாகுமரி போனேன். அங்கே இந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சரி. அதுக்கப்புறம் கூடலூர், கன்னியாகுமரி கூடலூர் ஆகஸ்ட் இதில். சரி சரி. அப்புறம் இங்கே நேசமணி வந்த பிறகு ஃபஸ்ட்டு இது கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தேன். சரி. அது வேளாங்கண்ணி வண்டி என்னைக்கு ஆப்ரேட் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து பிடிச்சி எடுத்து வந்தீங்களா இல்லை இல்லை டிபார்ட்மெண்ட் போட்டு நீங்கள் அதில் கண்டினியூ பண்ணுறீங்களா? முன்னாலே நம்ம லாரியிலேயே டெல்லி பஞ்சாபில் நைட் ஓட்டி 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 பழக்கமாயிருச்சு. ஆனால் கிரேட்டில் அதாவது நீங்கள் மட்டும்தான் ஓட்டுறீங்க. நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலே 550 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. ஒரு ஆள் மட்டும் ஹேண்டில் பண்ணி சூப்பராக ஓட்டிருக்கலாம். அதான் சொல்கிறேன். எங்கேயும் நான் பிரேக்கே பார்க்க முடியல. மேஜராக பிரேக் இங்கே தான் பார்த்தோம். வேறு எங்கேயும் சாப்பாடு தூத்துக்குடி. மற்ற இடங்களில் நீங்கள் எங்கேயுமே இறங்கலை. நீங்கள் இல்லை அப்படி இறங்கி இறங்கி ஓட்ட முடியாது. அதான் சொல்ல வரேன். தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்துடும். இறங்கி இறங்கி நின்று ஓட்டோம்னா டல்னஸ் வந்துடும். ஆமாம் சாப்பாடு கூட அதிகமாக எடுத்துக்கலாம் நீங்கள். அது ஆமாம் லைட்டாக தான் எடுத்துக்கீங்க. ஸோ பெரிய விஷயம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் எத்தனையோ பார்த்துருக்கேன். பட் உங்கள் டிரைவிங்கே சூப்பராக இருந்துச்சு. அதோட அங்கேருந்து இங்கே பிக்கப் பண்ணி வரீங்க பார்த்தீங்களா, பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய டிரைவிங் அண்ட் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஸோ ஐ ஹோப் நான் களியாக்காவிலேருந்து ராம்நாட்லேருந்து உங்களோட நான் வந்து வேளாங்கண்ணி ரீச் பண்ணியாச்சு. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. தேங்க்ஸ். ஓகே. உங்களுக்கு நான் ரூமில் இருந்து அவுட்ரோ கொடுத்துட்ருக்கேன். அங்கேருந்து பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து வேளாங்கண்ணி ரீச் பண்ணிட்டோம். 3:10க்கு ரீச் பண்ணோம். 3:10க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜேர்னி வாஸ் அமேசிங். சூப்பரான ஒரு டிரைவர். ஸோ வெரி சப்போர்ட்டிவ். ஸோ அவரோட தான் ஜாலியாக பேசிட்டே வந்தோம். நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்காண்டி முழுக்க செகண்ட் பார்ட் எடுத்தேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எடுப்பேன்னு. ஸோ அந்த பார்ட் 2வையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பஸ்ஸை பற்றி சொல்லணும்னா, பஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அங்கேருந்து முனையாளுக்கு இருக்கிறாங்க, இங்கே வந்து 3:10 கரைக்கு விட்டுறாங்க. ஸோ 12 hour ஜேர்னி, 12 மணி நேரம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட. பட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்தாங்க. ஸோ 80, 75, 80 அந்த ரேஞ்சில் வந்தாப்புல. ஸோ எல்லா ஊர்லேயுமே நிற்கல அவங்க. ஸோ முக்கியமான ஊரில் மட்டும்தான் நின்றாங்க. அது மாதிரி டிக்கெட்டு தான் நின்றாங்க. ஸோ சில ஊருக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே போக மாட்டாங்க. லைக் தொண்டி, சாயல்குடி, திருத்துறைப்பூண்டி இந்த மாதிரி ஊருக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இல்லை, அவங்க போகிறதில்ல, பைபாஸ் தான் அவங்க எல்லாமே. சில ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. இப்போ ராம்நாடு, பட்டுக்கோட்டை அந்த மாதிரி ஊருக்குலாம் போயிட்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் இதில் சூப்பராக வரலாம். அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ சில பஸ்லாம் ஸ்லோவாக ஓட்டுவாங்க, டைம் எடுக்கும். பட் அங்கேருந்து வருது, களியக்காவிலேருந்து வருது. ஸோ அருமையாக தான் ஓட்டி வந்தாங்க. ஸோ இந்த பஸ்ஸோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிரைவர் தான். நான் உங்களுக்கு இன்டர்வியூ காமிச்சிருப்பேன். ஸோ சூப்பராக ஓட்டி வந்தாப்புல அண்ணன் என்னாச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரு. ஸோ அவர் நிறைய வண்டி ஓட்டியிருக்காரு. மதுரை லைன்லாம் போயிட்டுருக்காரு. இப்போது இது போக இந்த லைன் வந்துட்டுருக்காரு. ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்காரு. ஸோ அவரோட வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 2 பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.